பிரான்சில் பாதுகலே பகுதியில் உள்ள சுற்றுலா பயணிகளுக்காக வாடகைக்கு விடப்படும் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் நண்பர் ஒருவர் பல நாட்களாக அவரை தொடர்பு கொள்ள முடியாததால் குடியிருப்பின் உரிமையாளரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து உரிமையாளர் நேற்று காலை சென்று பார்த்தபோது அந்த பெண் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். அரசு தரப்பு வழக்கறிஞர் வெளியிட்ட தகவலுக்கு அமைய உயிரிழந்த பெண்ணின் உடலில் பல இடங்களில் கத்திக்குத்து காயங்கள் இருந்தன. அவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து திட்டமிட்ட கொலை என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட பெண் யார் என்பது இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. அவரது உடலை உடற்கூராய்வு செய்ய அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதன் மூலமே இறப்பிற்கான துல்லியமான காரணம் மற்றும் நேரம் தெரியவரும். தற்போது வரை இந்த கொலையுடன் தொடர்புடைய எவரும் கைது செய்யப்படவில்லை என்று நீதித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடயங்களை சேகரிக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. உள்ளூர் ஊடகங்களின் தகவலின்படி இந்த குறிப்பிட்ட குடியிருப்பில் இதற்கு முன்னரும் வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.